பாவமெல்லாம் தீர்ப்பவளே நல்லவளே சோலை பிராட்டி அம்மா வாடி வரும் பக்தருக்கு காட்சி தருவாள் சோலை பிராட்டி அம்மா மலை போல வரும் துன்பம் பனி போல நீங்கிவிடும் முள்ளிவயல் ஊத்திவயல் கிராமத்திலே வந்தருள்வாய் சோலை பிராட்டி அம்மா எங்களுக்கும் குறையும் உண்டு அல்லவா எங்களுக்கு குறையும் உண்டு அதைதான் நாடலிது சொல்லலாமா ஆதரவு யாரும் இல்லை ஆசை வைக்கும் இன்னும் இல்லை ஆணவத்தில் ஆடி வரும் ஜீவனும் இல்லை ஆதரவு யாரும் இல்லை ஆசை வைக்கும் இன்னும் இல்லை ஆணவத்தில் ஆடி வரும் ஜீவனும் சோலை பிராட்டி எங்களுக்கு குறையும் உண்டு அதைதான் நாடலிது சொல்லலாமா வெண்சங்கிநாத மலை மங்களமணியோசை வெள்ளியங்கிரி முழுதும் முன்னாட்சியே வெண்சங்கிநாத மலை மங்களமணியோசை வெள்ளியங்கிரி முழுதும் முன்னாட்சியே முத்துமணி
பொண்டாட்டி பொண்டாட்டியே இங்க பொண்டாட்டி அழகு பொண்டாட்டி ஆசை பொண்டாட்டி பக்கத்து வீட்டு பொண்டாட்டி வீட்டு பொண்டாட்டி எய்த்த வீட்டு பொண்டாட்டி இந்த வீட்டு பொண்டாட்டி ஆடி வீட்டு பொண்டாட்டி ஆடி வீட்டு பொண்டாட்டி பொண்டாட்டி ஒளிக வப்பாட்டி வாழ்க நுப்பாடுற துப்பு கட்டவளே நீ எல்லாம் வெக்கம் இல்லாம எவ்வளவு பெரிய அமைதியான மக்கள் நல்ல ரசிகர் உட்காந்து பாக்குறாங்க. என்னடா வார்த்தை சொல்ற? என்ன உள்ள விட முதல்ல ஏன் முகரை மூஞ்சி நீலாம் உன்னை ஒரு பப்புன்னு போட்டு என்ன வார்த்தைடா சொல்ற? என்ன பேச்சு பாடுற முதல்ல. ஏண்டா பொண்டாட்டி ஒளிய வப்பாட்டி ஏண்டா யாரு வீட்லயே பிறந்த நமக்கு வாக்கப்பட்டு வந்து சித்திரவதை படுதுங்க. 6 7 யாரு சித்திரவதை? பொண்டாட்டியா? போங்க வாத்தியார போங்க. உங்களுக்கு ஒண்ணு நல்லா அமைஞ்சிருக்கேன். ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. ஒரு ஆம்பளை எது வரைக்கும் சந்தோஷமா இருப்பான் தெரியுமா? ஒரு பிள்ளை காலத்துல 3 முடிச்சு போடுறேன் தொடங்கிந்தேன். சரி 3 முடிச்சு போட்டுட்டாலே அந்த நிமிஷத்துல இருந்து அவனுக்கு ஆயுள் தண்டனை. என்ன சொல்ற? சொல்லி முடிஞ்சிடும். ஏன் சொல்றேன் அப்படின்னா அந்த காலத்துல தாய்மார்கள் 3 மணிக்கு எந்திரிப்பாங்க. எந்திரிச்சு நேரம் எங்கே போவாங்க? புருஷன் எங்கே படுத்திருக்காரோ அங்க போய் புருஷன் காலை தொட்டு கும்பிட்டு தாலி எடுத்து கண்ணுல ஒத்தி வச்சுட்டு ஒரு வசனம் ஒண்ணு சொல்லுவாங்க. எப்படி வசனம் சொல்லுவாங்க? என்னைய துணையாக்க அப்படித்தானே நான் சொன்னேன். என்னைய துணையாக பிறந்தவரன் தொட்டு கும்பிடுவாங்க. இன்னைக்கு எந்த தாய்மார் யார் தொட்டு கும்பிடுறா? என்ன சொல்ற? எல்லாமே மாறி போச்சு. அப்படியே இன்னைக்கு 3 மணிக்கு போய் புருஷங்காரன் போய் பொண்டாட்டி காலை தொட்டு கும்பிடுறான். ஏப்பா 3 மணிக்கு போய் பொண்டாட்டி காலை அப்படி சுரண்டி சொல்றேன். ஏம்மா கொஞ்சம் எந்திரிமா, ஒரு 100 ரூபா இருந்தா கொடுமா. ஏமா எதுக்கு 100 ரூபா? இல்லம்மா நைட்டு அடிச்ச சரக்கு போத கொஞ்சம் குடிக்கிருச்சு, பிளாக்ல கட்டிங்க வாங்கி குடிக்கணும், 100 காசுல 100 ரூபா இருந்தா கொடுவே அப்படின்னு கேட்கறதுமே எனக்கு ஆகி போச்சு. ஏன் சொல்றேன் வாத்தியாரே? இப்ப நீங்க நாடகத்துக்கு வந்திருக்கீங்க, நாடகத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோன்னா எங்க அத்தாச்சி உங்களை பார்த்து என்ன சொல்லணும்? வாங்க மாமா நாடகம் நல்லபடியா முடிஞ்சா, நல்லா சாப்பிட்டீங்களா, உட்காருங்க, டீ போட்டு கொண்டு வரேன், இந்த டீயை சாப்பிடறதுக்குள்ள உங்களுக்கு போய் சாப்பாடு ரெடி பண்ணிடுவேன்னு சொல்லணும். ஆமா அப்படி சொன்னா பொண்டாட்டி. இன்னைக்கு யாரு அப்படி சொல்றா? வீட்டுக்குள்ள கால எடுத்து வச்ச உடனே ராமாயணம் பாட ஆரம்பிச்சிராங்க. என்ன பாடுறாங்க? அரிசி இல்ல, உப்பு இல்ல, புளி இல்ல, மிளகா இல்ல, இந்த காலைல சிலிண்டர் தீர்ந்து போயிடும், சந்தா காசுனா லோன் கட்டணும், இப்போ லோ 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 அலைய விட்டு செல்லுக்கு ரீசார்ஜ் பண்ணணும், டிவிக்கு ரீசார்ஜ் பண்ணணும். அதோட புருஷங்க நினைப்பேன் ஏன்டா வீட்டுக்கு வந்தான், இன்னொரு அரை ஷிஃப்ட் கம்பெனிலே பார்த்துட்டு அங்கேயே தூங்கியிருக்கான் போலயே அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. அதனால தான் சொல்றேன் வாத்தியார, பொண்டாட்டி வழியா வப்பாட்டி வாழ்க. சபாஸ் தம்பி, நான் என்ன சொல்றேன்னா அப்படி சொல்லக்கூடாது. 1000 தான் இருந்தாலும் ஊராருக்கு முன்னாடி தாலி கட்டியிருக்கோம். ஆமா அதனால பொண்டாட்டி வாழ்க சொல்லு. சரி வப்பாட்டி ஒளிக சொல்லி பாடு. அண்ணே எனக்கு ஒன்னு எப்பயும் போல பாடுறேன். சரிங்க வாத்தியார. பொண்டாட்டி வாழ்க வப்பாட்டி ஒளிக. பொண்டாட்டி வாழ்க வப்பாட்டி. தம்பி ஏதோ ஒரு மாதிரி நெஞ்சு சுருக்கு சுருக்குன்னு குத்துதே. எதுக்கு உங்க குஞ்சு சுருக்கு சுருக்கு முண்டை? 1000 இருந்தாலும் ஒரு உயிர் இல்லாத ஜீவன், ஒரு வண்டி நம்ம நாடா வண்டியில வந்தோம்ல. ஆமா வந்தா வரும்போது திருப்பத்தூர் கிட்ட பஞ்சரா போச்சு. என்ன பண்ணாங்க? வண்டியில ஒரு ஸ்டெப்னி வச்சுனாங்க, எடுத்து மாட்டினாங்க, வந்துட்டாங்க. ஒரு உயிர் இல்லாத வண்டிக்கே ஸ்டெப்னி இருக்கும்போது நம்ம நமக்கு ஒரு ஸ்டெப்னி என்ன நினைக்கிறீங்க? அதனால இங்க வர அந்த அம்மாவும் வாழட்டு, சரி இந்த அம்மாவும் வாழட்டு, நம்ம ஜாலியா சந்தோஷமா இருக்கும். ஒரு விஷயம் நினைச்சுங்க, என்னப்பா 2 வண்டி வச்சு ஓட்டுங்க. எந்த வண்டி இடையில புகத்தழுதா அதை விட்டுட்டு மத்த வண்டியை ஓட்டிருங்க. ஊடுதட்டுல நம்ம வண்டி புகத்தளி வச்சுனா அதோட வந்து நான் சாக வண்டியது. சரி அப்ப 2 வாழ்க பாரு. பொண்டாட்டி வாழ்க வப்பாட்டி வாழ்க. பொண்டாட்டி வாழ்க வப்பாட்டி வாழ்க. பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சிருக்க பெட்டிக்காரனுக்கு வணக்கம் வணக்கம். பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சு ஒரு பப்புட்காரனுக்கு வணக்கம் வணக்கம். இத்தனை சிறப்புடைய வித்தகத்திலே பிறந்த ஏனைய பெரியவர்களுக்கு வணக்கம். அடி இத்தனை சிறப்புடைய வித்தகத்திலே பிறந்த ஏனைய பெரியவர்களுக்கு வணக்கம். நீங்க தத்துவங்கள் எடுத்திருக்க தங்கவேல் தமிழ்ச்சபதை சாண்டிகின்ற ஐயாப்படி வணக்கம் வணக்கம் வணக்கம். நாட்டி செல்வம் வணக்கமே, வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கமே, எங்கள் வணக்கமே, எங்கள் வணக்கமே. ஆற்றல்மிக்க தாய்மார்களுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் வயிற்றுக்குள் வாழ்ந்துகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நாடகத்துக்கான வெளியூர் வந்த கத்தனை கிராமத்தார்களுக்கும் இங்கே சிறந்த முறையில் காவல் பொறுப்பணியேற்று காவலுக்காக வந்திருக்கும் காவல்துறை அவர்களுக்கும் இங்கே சிறந்த முறையில் ஒளி அன்னொலி அமை சிறப்பித்துக் கொண்டு ஒளிபெருக்கில் இணைத்தவர்களுக்கும் எங்களுக்கெல்லாம் உணவெடுத்து உபசரித்த அத்தனை உள்ளங்களுக்கும் இந்த நாடகத்தை அமைத்து நடத்தி கொண்டிருக்கும் விழா கமிட்டியாளரும் கிராம பொதுமக்களும் எங்களை சார்பாகவும் தம்பி அண்ணே பயலில் சொல்றா இவங்க தான் நாட்டின் எதிர்கால தூண்கள், வருங்கால வாலிபருக்கும் சொல்லி கை தட்டுக்கிற தம்பி பத்தியா ஐரோ கொஞ்சம். ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? உங்களை வேணா நம்பலாம், என்ன நம்பலாம், இவங்க யார வேணா நம்பலாம். சரி இவங்களை மட்டும் நம்ப முடியாது. ஏன்டா? ரொம்ப மோசம் பண்றாங்க. நீங்க வேற குயிர கொலை அக்குறாங்க. என் மகனுக்கு 5 வயசு ஆகுது. ஆமா நேத்து போன மாசத்துக்கு முந்தின மாசம் பள்ளிக்கூடம் போகல. சரி ஏன்டா பள்ளிக்கூடம் போகல? டீச்சர் எது லீவ் ஆடான்னு
இல்லப்பா போகலப்பாண்டியான். போகலப்பா ஏன்டா பள்ளிக்கூட லீவாடான்னு? இல்லப்பா இருக்குப்பா போகலப்பாண்டியான். ஏன்டா போகலன்றேன். என் காதலி நீ பள்ளிக்கூடம் வரல அதனால லீவு. உன் மகனுக்கு வயசு என்ன? 5 வயசு. அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பார்த்துருக்காண்டா. நீ இப்போ அப்படி இருக்காங்கன்னு சொல்ல வரேன் தம்பி. அண்ணே நீ உன் மகனை பத்தி சொல்ற, இந்த மேடையில என்னோட மனைவியை பத்தி நான் சொல்லணும். என்ன சொல்றீங்க? ஏன்னா இந்த தாய் வந்து எப்படி தாய் தெரியுமா? சோலை பிராட்டி. உனக்கும் கல்யாணம் முடிச்சு, இங்க உள்ளவங்க எத்தனையோ பேருக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. ஆனா எனக்கு வாச்ச மனைவி மாதிரி என்ன இந்த ஊர்ல என்ன இந்த உலகத்துல எப்படி இல்ல தம்பி. இப்ப நம்ம இன்னைக்கு திருமயத்துக்கிட்ட வந்திருக்கோம். ஆமா, இங்க திருமயத்துக்கிட்ட வந்ததுனால ஒரு காலையில ஒரு 8 மணி 9 மணிக்கு போயிருவோம். முந்தானத்தான் தஞ்சாவூர் பக்கம். நான் வீட்டுக்கு போவே மணி 1 மணி 2 மணி ஆகி போச்சு. ஆனா நான் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போறேனோ அது வர என் பொண்டாட்டி என் செல்ல குட்டி எனக்காக சாப்பிடாம காத்துக்கிட்டு இருப்பாயா. அப்படி வளர்த்திருக்க வழக்கம் இல்ல ஒரு மசரும் இல்லடா முண்டப்பழைய. நான் தாண்டா வீட்டுல சமைக்கணும் போய் சமைக்க முடியல அடி இடி தனப்ப சிரிப்பு சத்தமே வந்திருக்கு. வெறும் தெங்கடப்ப அதுக்குள்ள ஆமா நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. நாடகம் எல்லாரும் வந்தாச்சு. கூட்டமும் ரொம்ப கூடி இருக்கு. கொள்ள கூட்டமையா யார பார்த்து கொள்ள கூட்டம்? மனதை கொள்ளை கொள்ளி. ஆமா களவாண்ட கூட்டம் சொல்லி நீ கம்பள கட்டி வச்சு அடிக்கடி வேடிக்கை பார்த்துட்டு போங்க. நீங்க மனதை கொள்ளக்கூடிய அருமையான கூட்டம், அற்புதமான கிராமம். நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு வாத்தியாரே. நாடகத்துக்கு எல்லாரும் வந்தாச்சு. இந்த நாடகம் நல்லா நடக்குது கெட்டு போறது யார் கையில இருக்கு? யார் கையில இருக்கு? உங்க கையிலும் இல்ல என் கையிலும் இல்ல. எல்லாமே ரசிகர் ஆத்தாமார்களே ஐயாமார்களே எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. எப்படி சொல்றீங்க? ஏன் சொல்றீங்க அப்படின்னா நடிகர் ரசிகர்களோட முகம் பார்க்கிற கண்ணாடின்னு சொல்லியிருக்காங்க. உங்களை வச்சுதான் நாங்க நீங்க காட்டுல சுறுசுறுப்புல விறுவிறுப்பா நாடு நல்லபடியா நடக்கும். நீங்க அமைதியா நாடகத்தை பார்த்தீங்க அப்படின்னா நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி நடிப்போம் பண்ணுவோம். நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க அப்படின்னா நாங்க அமைதியா உள்ள போய் தூங்கிடுவோம். 100 நாவல பார்த்து விட்டுருவோம். அது எல்லாம் ஒண்ணு, தூங்குறது உட்கார்றது எல்லாம் ஒண்ணு தானே. நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு வாத்தியாரே. இந்த நாடகம் நல்லா நடந்து கெட்டு போறது ரசிகர் கையிலும் இல்ல மட்டும் இல்ல, எல்லாமே ஆத்தா சோலை பிராட்டி கையில தான் இருக்கு. ஏன்னா நீ உலகத்துல சாமி கும்பிட சாராச்சிருக்காங்களா? இல்ல இல்ல, எல்லா பேரும் கும்பிட்டுட்டே இருக்காங்க. குறிப்பா பாருங்களேன், களவான போறேன் கூட சாமி கும்பிட்டு தான் போறேன். எப்படி எப்படி கும்பிடுறேன்? எப்படி சாமி நான் தொழிலி கிளம்பிட்டேன். அடே அப்ப பெரிய கௌரவர் தொழில். அவனுக்கு களவான்ற தொழில், நமக்கு நாடகம் மாற தொழில். கும்பிடுறா பாருங்க, தொழிலி கிளம்பிட்டேன். போற இடத்துல அடி வாங்க மிதி வாங்க தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னா சோலை பிராட்டி உண்டியல்ல நான் களவானதுல பாதி பங்க உண்டியல போடுறேன். என்னமோ இவன் சொத்த போடுற மாதிரி தப்பிச்சு சாமிகிட்ட வேண்டிக்கிறேன் தப்பிச்சு வரணும்ட்டு. ஆனா அவன் மட்டுமா கும்பிடுறான்? அவனை பிடிக்க போறாங்க அவர் ஐயா காவல்துறை ஐயா அவங்க, அவங்களும் கும்பிடுத்தான் போறாங்க. அவர் எப்படி கும்பிடுவாங்க? அவங்க எப்படி கும்பிடுறாங்க? சாமி 4 மாசம் ஆச்சு இந்த களவாணி போயில இந்த காவாலி போயில இந்த நம்பர் 1 பிச்சைக்கார போய் கையில சிக்க மாட்டாங்க. இந்த மாசத்துக்குள்ள சிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த மாசம் நான் வாங்குற முழு சம்பளத்தை ஆத்தாவும் உண்டியால போடுறேன். அவரும் சாமி கும்பிட்டு தான் போறேன். ஆத்தா வந்து தர்ம சங்கடத்தை முழிச்சுக்கிட்டு பாத்தியாரு. என்னடா அவன் பாதி தரமுடியா இவர் முழுசா தரமுறாரு, அவனை மாட்டி உள்ள எஸ்கேப் பண்ணிடுவான் தெரியாம சாமி தர்ம சங்கடத்தை முழிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படிலாம் சாமிக்கு தர்ம சங்கடத்தை கொடுக்காம எல்லாமே பாரம் தான் பெரிய பாறாங்கிறதுக்கு மண்டையில போட்டுட்டு போடு போடு நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. என்ன தாளக்கார முறைச்சே பாக்குறியா? நாடகத்தை கெடுக்கலாம்னு பாக்குறியா? வந்ததுல இருந்தே நீ ஒரு மாதிரியாத்தே இருக்க. பவுடர் போட்டுக்கும் போது கண்மை வரையிறேன் அடிச்சு கண்மை கிட்டு போய். சரி தம்பி, நல்லவர்கள் கூட்டத்தில் கயவர்களும் இருப்பார்கள். தப்பிச்சு போவோம். நம்பர் 1 களவான பேரா இருக்கியா இவன் இருக்கட்டும். அதனால இந்த நாடகத்தை எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டோம்னா அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க. உங்க ஆதரவை எங்களுக்கு தர வேணுங்க. நீங்க அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க. உங்க ஆதரவை எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. அமைதியாக நாடகத்தை அமைதியாக நாடகத்தை ஆதரவை எங்களுக்கு தர வேணுங்க. எல்லாம் செஞ்சு நாடகத்தை கெடுக்க வேணாங்க. நாடகத்தை கெடுக்க வேணாங்க. எல்லாம் செஞ்சு நாடகத்தை கெடுக்க வேணாங்க. அதில் ஈடுகளை உலகத்திலே யாரும் இல்லைங்க. ஆதரவை எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. தன்னானே 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 தன்னானா
வீட்டுல ஆள்ல அடுத்த தெருவு பழைய கஞ்சி இருக்கு, வேணுமா? அம்மாதாய புண்ணியவதிய சொல்ற கேளுங்க, ஆம்பளைக்கு மதிப்பு தானே. அம்மாதாய புண்ணியவதிய சொல்ற கேளுங்க, ஆம்பளைக்கு மதிப்பு கொஞ்சம் கொடுக்க வேணுங்க. அம்மாதாய புண்ணியவதிய சொல்ற கேளுங்க, ஆம்பளைக்கு மதிப்பு தானே கொடுக்க வேணுங்க. அக்க பக்கம் நடந்து கதைய பேச வேணாங்க, அக்க பக்கம் நடந்து கதைய பேச வேணாங்க, அக்க பக்கம் நடந்து கதைய பேச வேணாங்க. நட முடியில எந்திரிச்சு போடு 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 அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க. அதனால எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. நன்றி நன்றி அப்படி இந்த உடைச்சிட்டு நாளைக்கு போய் நன்றி தா செல்லக்குட்டி தங்க தம்பி. நாடகத்துக்கு வந்துட்டோம்னா அந்த 10 மணிக்கு எடுத்து வச்சுக்கிற சுறுசுறுப்பு விடிய விடிய இருக்கணும். அதுக்கு பேர் தான் பக்கம் மேல. சுறுசுறுப்பு இல்லைன்னா சங்கத்துல கால்றதுக்கு வீட்டுக்கு போயிடுறேன். திரும்பி கூட பார்க்க வரக்கூடாது. ஆமா, நம்ம என்ன போசண்ணே மாதிரி சோம்பேறியா? நம்ம முட்டா போயில உட்காந்துக்கிட்டு தாளம் போடலாமாயா? ஒரு சோலை பிராட்டி வாசல்ல வந்துக்கிட்டு ஒரு ஆரம்பத்தில் ஒரு கோமாளி ஒரு பப்புன் மகாவிஷ்ணு அவதாரத்துலேருந்து நான் பப்புனை முத வெளியில் வர்றேன். ஒரு என்ன உனக்கு தாளக்கணக்கு ரப்பு இருந்தா ஒரு சேட்டு மைய மாதிரி சேர்ல உட்காந்துக்கிட்டு அவன் சவுடால பாருங்க. ஆனால் உண்மையிலேயே மாப்பிள அவரை சொல்லி குத்தம் இல்ல, அவர் நின்றுக்கிட்டு போட முடியாது தாளம். ஏயா அவருக்கு தண்டிய ஓதமா இருக்கு, அதனால உட்காந்தே போடணும், வேற வழி இல்லை. ஆமா, சோழ பிராட்டி வாசல், சோழ பிராட்டி வாசலுக்கு வந்திருக்காப்புல. அடுத்த வருஷம் ஓதம் சரியாயிரு. ஆமா, ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த பாட்டு எழுதின யார் தெரியுமா? யாரியா? நமது கலைமாமணி விருது பெற்ற ஏஎஸ் தங்கவேலையா எழுதின பாட்டு இந்த பாட்டு. ஆனா என்ன சொல்லிருக்கு, யாரும் குறிப்பிட்டு சொல்றாரு, தாய்மார்கள் குறிப்பிட்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு? அம்மா தான் ஏன் புண்ணியவதிகளே சொல்றத கேளுங்க, ஆம்பளைக்கு மதிப்பு கொஞ்சம் கொடுக்க வேணுங்க. எந்த தாய்மாரி எந்த புருஷனை யார் மதிக்கிறா? ஏயா நினைச்சாலே வேதனை. ஆம்பளை என்ன செய்யறானோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க போகாதடி, அவங்க வீட்டுக்கு போகாதன்னு சொன்னா அங்கதே மெனக்கிட்டு வீம்புக்குன்னு போய் நின்று செல்ல நோண்டிக்கிட்டே இருக்காத. அப்படி சொன்னாதேன் செல்போனை கையில எடுக்கிற சார்ஜ். ஏன் சொல்றேன் அப்படின்னா தாய்மாரெல்லாம் நீங்க அதிகமா உட்கார்ந்துருக்காங்கல்ல, இவகிட்ட அவ்வளவு கேள்வி கேட்கலாம்னு ஆசைப்படுறேன். தம்பி, ஊரு நம்ம ஊரு, நம்ம மக்கள், நம்ம சொந்த, என்ன கேள்வி வேணா கேளியா? ஆனா போட்டின்னு ஒண்ணு வச்சா பரிசுன்னு ஒண்ணு கொடுக்கணும். ஆமா, போட்டினாலே பரிசு உண்டுல. நான் கேட்கிற கேள்வி யார் யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு பூரா தலைக்கு 300 ரூபாய் எங்க அண்ணன் சரவணன் கொடுப்பாப்ல. சூப்பர்யா. ஆமா, அதே மாதிரி யார் யார் பதில் சொல்லலையோ அவங்க கூட தலைக்கு 500 ரூபாய் கோமாளி எனக்கு தரணும். பதில் சொன்னா நாங்க கொடுக்கணுமா காசு? ஏண்டா தெங்கனப்பல பதில் அவங்க சொல்லலைன்னா உனக்கு 500 ரூபா தரணுமா? இது என்ன? சரி, நீ கேள்வியை கேளு. அதான் நல்லா கேட்டாக்கா, நான் கவனிச்சு கேளுங்க. இந்த கேள்வி தாய்மார்கள் உங்களுக்கு தான். பதில் சொன்னா 300 ரூபா பரிசு உண்டு. கேளியா? இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கிடைச்ச அழகான புருஷன் மாதிரி, அன்பான கணவன் மாதிரி 7 ஜென்மத்துக்கு அதே புருஷன் வேணும் தாய்மார்களும் கை தூக்குங்க. தான் எத்தனை பேர்னு பாக்குறேன். டெபாசிட் காலியாடா, ஒரு பக்கி கூட என்ன இழிக்கிற லட்சணத்துல இருக்கு. ஏத்தா பெரியத்தா உனக்கு வேணாமாத்தா? அது பெரியப்பா வேணாமா? அது நினைக்கேன். அட யாரா எடுவட்ட தோப்பியா பிடிக்குவே. ஐயோ ஆண்டவா, எப்ப அவங்க சரியா கேட்டிருக்காங்க நினைக்கிறேன். தம்பி கரெக்டா சவுண்டா கேளியா? அத நல்லா கவனிச்சு கேளுங்கத்தா, மானத்தை காப்பாத்துக்க. தம்பி 7 ஜென்மம் வேஸ்ட், அடுத்த ஜென்மம் சரி உங்களுக்கு கிடைச்ச அழகான புருஷன் மாதிரி, அன்பான கணவன் மாதிரி மீண்டும் அடுத்த ஜென்மத்துக்கு அந்த மைக்ல பேசியா, எங்களுக்கே அந்த மைக்ல பேசியா. ஹலோ ஹலோ, இப்ப கேக்குதாப்பா? இப்ப முழிச்சு பாக்குறீங்க. சொல்லியா? எர்த்தடிக்கிறா. இந்த ஜென்மத்துல நல்லா ஒட்டி பேசியா போல வண்ண. இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு கிடைச்ச அழகான புருஷன் மாதிரி, அன்பான அமைதியான கணவன் மாதிரி 7 ஜென்மத்துக்கு அதே புருஷன் வேறு தாய்மார் கை தூக்குங்கத்தா. அவளே டெபாசிட் கார்டு. டேய், என்னைக்குமே ஆண்கள் வர்க்கம் தான்டா சூப்பர். என்னைக்குமே ஜெயிக்கக்கூடிய வர்க்கம் ஆம்பளை வர்க்கம், ஆண்கள் தாயா. இப்ப நான் சொல்றேன் பாரு, இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கிடைச்ச அழகான பொண்டாட்டி மாதிரி, அன்பான மனைவி மாதிரி 7 ஜென்மத்துக்கு அதே பொண்டாட்டி வேணும் ஆம்பளை சிங்கம் கூட கை தூக்குங்கப்பு. ஏய் சபாஸ், ஏய் இரு நீ 2 கையை தூக்குற வப்பாட்டி வச்சிருக்கியா? 2 பொண்டாட்டியா? அதெல்லாம் செல்லாது. அது செல்ல கல்ல ஓட்டுப்பா. அத்தா இந்த 10 பேருக்கு கை தட்டுங்கதா, கை தூக்கணும், உங்க மானத்தை காப்பாத்திருக்காங்க.
என்ன மானத்தை காப்பாத்துறாங்க சொல்ற? ஆமா அதே பொண்டாட்டி வேணும் கேட்டுருக்காங்களப்பா. லூசுப்பலே என்ன, நீ போய் வீடியோ கால வீட்டுல போய் பாரு. அந்த 10 பேரும் தான் வீட்டுல சமைப்பாங்க, துணி துவைப்பாங்க. ஐயா இது வேறயா? ஆனா ஒரு விஷயம் வாத்தியாரே, ஆம்பளை என்னென்ன பண்றோமோ சரி அதுக்கு பூரா வந்து அப்படியே எதிர்ப்பதமா நீ பொம்பளை பூரா பண்ண ஆரம்பிச்சா. ஆமாயா, வேற ஒண்ணுமில்ல வாத்தியாரே. இப்ப ஆம்பளை பூரா மாலை போட்டு போனோம். ஆமா, எங்கேயோ பழனி மலைக்கு போவோம், ஐயப்பன் கோயிலுக்கு போவோம், 40 நாள் விரதம் இருப்போம். சரி, நம்மளா மாலை ஓட்டு போறோம்னு சொல்லி சரி இவங்க மாலை ஓட்டு போறாங்க இல்ல, நம்மள மாலை ஓட்டணும். இப்ப இவங்க கூட இப்ப மாலை ஓட ஆரம்பிச்சாங்க. என்ன கோயிலுக்கு? ஓம் சக்தி பராசக்திக்கு. ஆத்தாடி அடே அப்பா, அந்த போற பகமானத்தை தான் பஸ்ல பாக்குறோம்ல யூடியூப்ல. பாத்தியாரே இந்த 7 நாள் பாத்தீங்கன்னா விரதம் அண்ணன் தண்ணி பல்ல வடாது. ஆத்தாடி அடே புருஷங்காரன் பார்த்தேன்னா பயந்து போய் வீட்டுக்கு வெளியில நிக்கணும். ஆமா, புருஷன் வந்தானே சாமி அப்படி. ஆமா வந்தனா ஓம் சக்தி அவங்க பராசக்தி சொல்லணும். அன்னைக்கு விரதம் கிடையாது, கஞ்சி கிடையாது. ஆமா, இது மட்டும் பட்டினியா கிடக்கணும். அவனும் பாருங்க சொல்லிடுவாங்க முன்னக்கூடிய, ஏங்க அடுத்த வாரம் மலைக்கு போகணும், இருமுடி கட்டணும், கோயில் செலவு இருக்கு, 10,000 வட்டிக்கு வாங்கன்றாங்க. அவனையே அவனுக்கு உயிரை கையில ஆம்பளையில போனா கூட அவ்வளவு செலவு இல்ல. டிக்கெட் 2,500 நம்ம ஆளுங்க நுப்பாட்டு இடத்துல டீ தானே சாப்பிடுவாங்க. அது மட்டும் அதுவும் சொல்லிடுவாங்க, பீடி சீட்டு குடுக்குறான் குருசாமி சொல்லிடுவாரு. ஆனா இவங்க அப்படி கிடையாது. 10,000 அவன் அங்கங்கே கடைப்பட்டு கொடுத்துருவான். அதேப்ப நம்மளாம் மலைக்கு போனோம்னா வண்டிக்கு கிளம்புற வண்டிக்கு ஒவ்வொரு எலுமிச்சம்பளம் ஒவ்வொரு சக்கரத்துக்கு வைப்போம். ஆனா இவங்க 4 எலுமிச்சம்பளப்பாக சுத்தி அப்படி பயபத்தியா போறாங்க. அதேப்ப கேளுங்க, வண்டி எடுத்த உடனே அதேப்ப ஏன் கேக்குறீங்க, பத்தி பரவசத்தை எப்படி வருவாங்க? ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, பராசக்தி. இவங்க இங்க வண்டியை எடுக்க எலுமிச்சம்பளம் நசுங்கும் பாருங்க. அப்பத்தையும் புடிச்சு நினைப்பேன், அப்பாட இன்னும் ஒரு வாரத்துக்கு நிம்மதியா இருக்கலாம்டான்னு நினைப்பேன். அவன் நினைப்பாங்க மண்ணு விழுந்துறேன். ஊரை தாண்டுவாங்க. தாண்டின உடனே அவங்க சொல்லிடுவாங்க, ஏ டிரைவரு என்ன பாட்டு போடுற, நம்ம பாட்டை போடுப்பா அப்படின்னு குத்து பாட்டு. இப்ப நம்ம ஓம் சக்திக்கு போறாங்கல்ல, இப்ப டிரைவருக்கும் பாட்டு கண்டு கொடுத்துருக்காங்க. எப்படி பாட்டு? எப்படி? டிரைவர் அம்மா டிரைவர், ஓம் சக்தி டிரைவர், டிரைவர் அம்மா டிரைவர், ஓம் சக்தி டிரைவர், டிரைவர் அம்மா டிரைவர், ஏ ஓம் சக்தி டிரைவர். அதோட அந்த வண்டி டிரைவர் பாப்பேன், 15 நாள் வீட்டுக்கு போல கண்டார்லி மக சும்மா வர மாட்டாளுங்க அப்படின்னு பார்த்து அப்பே கீராட ஒரு மாதிரியா தடவை கிளம்பி இந்த கீராட போறதுக்கு போல அந்த கீராட போட்டு வண்டியை வேகத்தில் விட்டு பஸ் சகதியில கவித்தி சோழி முடிஞ்சு. இது தேவையா? பயபக்தி மனசுக்குள்ள இருந்தா போதும் தான் சொல்லிக்கொண்டு இந்த நாடகம் அடிக்கடி ஓம் சக்தி போறவங்களுக்கு டிரைவரா போறது எங்க அண்ணன் போஸ்யா. போஸ் டிரைவரை மட்டும் இல்லைங்க, அந்த குழுக்கு தலைவியா வருதேன் போஸ். ஆமா, அதுக்காக இந்த நாடகம் ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது நோட்டீஸ் பண்ண தெரிந்திருந்தாலும் சொல்வது என் கடமை. கேட்பவங்க பொறுமையை என்ன நகரத்திலும் பொன்னகரம் வழங்கக்கூடிய நமது முள்ளுவயல் கிராமத்தில் அமர்ந்து அறுபடுத்திக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ சோழ பிராட்டி அம்பாள் 3ஆம் ஆண்டு மண்டகப்படி திருவிழாவை முன்னிட்டு முள்ளுவயல் ஊத்திவயல் கிராமத்தால் நடத்தப்படும் நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வைகாசி மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை இரவு 10 மணி கோயில் மக அமைந்துள்ள வண்ண முன்னணி சிங்கார கலையரங்கில் உட்கார். டவுசர் போட்டிருக்கியா? ஏன் உனக்கு எச்சி வருதா? வேட்டியை இறக்கிட்டு உட்காருப்பா. இந்த பிள்ளை வரப்போது அதுக்குள்ள நீ வேட்டி தூக்குற. ஆமா, பாக்கிறேன் பாரு, சந்தேகத்துக்கு போட்டிருக்குன்னா போடலையா? ஆம்பளை பையில கூட விட மாட்டேன் நீ. சும்மா இருக்க மாட்டியா நீ வேற. ஆமா, அமைந்த வண்ண முன்னணி சிங்கார கலையரங்கில் நீங்க ஆவணம் எதிர்பார்த்து கொண்டிருந்த தமிழ்நாட்டில் தலை சிறந்த நாடகருக்கு பங்கு பெறக்கூடிய ஸ்ரீ வள்ளி திருமணம் என சொல்லக்கூடிய புராண மிக சிறப்பாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகம் நடிகை சிகாமணிகள் செந்தமிழா சிறப்பு பெற்று வரும் இசை வேந்தன் இன்னிசை மாமணி அருமையான நடிப்பு இசை வேந்தன் மதுரையைச் சேர்ந்த என்வி செல்வராஜ் அவர்கள் இவருக்கு இடையிலே வேலன் வேடன் விருத்தினாக உங்க முன்னால் தோன்றி காத்துக் கொண்டிருக்கின்றார். நல்லா இருந்தா நல்லா இருக்க, சும்மா நல்லா வச்சா நல்லா பெட்டிக்கார பட முடியாது. சும்மா மக்களுக்கு ஏத்துறேன் கொஞ்சம் ஏத்துறேன் கொஞ்சம் கிராம ஏத்துங்க. சரி சரி ஏத்துங்க. என்னமோ நாங்க என்னமோ வீட்டில் 15 நகையா கலவான வந்த மாதிரி தான் முறைக்கிறேன். ஆமா போடு. அதுக்கடுத்தபடியாக இசைக்குயில் இன்னிசை ராணியாண்டு நாட்டுமா எல்லாரும் பெற்று வரக்கூடிய உங்களை நட்சத்திரம் நமது மதுரையைச் சேர்ந்த MSR மனோரஞ்சனி அவர்களை வள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். அதுக்கடுத்தபடியாக தனது இன்னிசை காலத்தை மெலிசை பாடி வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணம் நடத்தியாகும் சொல்லிக்கொண்டு
கச்சை கட்டி ஒத்த காலில் வேண்டிய தூக்கி கொண்டு அப்படி எப்ப காப்பு காலம் வரும்போது திருமயத்தில் ஒரு காலம் வாடகை கொடுக்காப்லையா. ஆமா, நமது அருமை தம்பி சொற்போர் அரசு மதுரையைச் சேர்ந்த பி உதயநிதி அவர்களை வரைக்கும் மணியிலே நாரதாக முன்னால் தோன்றி காத்துக் கொண்டிருக்கின்றார். அடுத்தபடியாக நாங்கள் ஆடுகின்ற ஆடலுக்கும் பாடுகின்ற பாடலுக்கு தகுந்தாப்பலை இசையமைக்கு வந்திருப்பவர் தமது இன்னிசை கானத்தை மெல்லிசை பாடக்கூடிய எங்களது உயிரின் மேலான மதுரை தமிழ்நாடு நாடக அணி சங்கத்தின் இன்றைய செயற்குழு உறுப்பினருமாகிய எங்களுக்கெல்லாம் நாடகத்தின் வழிகாட்டி அன்பு வாத்தியார் நமது மதுரை அருகாமல் இருக்கக்கூடிய மிதலக்குளம் புளியங்குளத்தைச் சேர்ந்த GKS ஜெயமணிகண்டன் அவர்களை வரை மணியில் ஹார்மோனியம் அண்ட் பின்பாடல். அள்ளி கொண்ட முடிச்சு அரக்காசு பொட்டு வச்சு வெள்ளி சலங்கை கட்டி விளக்கு வைக்கும் நேரத்திலே விளக்கு வைக்கும் நேரத்திலே பட்டு வண்ண சிட்டு படகு துறையை விட்டு பட்டு வண்ண சிட்டு படகு துறையை விட்டு பார்ப்பதுக்கு யாரையடி அண்ணனடை போட்டு பார்ப்பதுக்கு யாரையடி அண்ணனடை போட்டு பட்டு வண்ண சிட்டு படகு துறையை விட்டு பார்ப்பதுக்கு யாரையடி அண்ணனடை போட்டு அள்ளிக்கொடி போலே தேனாற்றங்கரை மேலே அள்ளிக்கொடி போலே தேனாற்றங்கரை மேலே அவள் மெல்ல மெல்ல இடையசையே வெள்ளிச்சிலை போலே அவள் மெல்ல மெல்ல இடையசையே வெள்ளிச்சிலை போலே பட்டு வண்ண சிட்டு படகு துறையை விட்டு பார்ப்பதுக்கு யாரையடி அண்ணனடி போட்டு ஆளை பார்த்த வேகம் அவள் அழகை பார்த்த மோகம் ஆளை பார்த்த வேகம் அவள் அழகை பார்த்த மோகம் காலை பார்த்து நடந்த பொண்ணு காட்டுதம்மா பாவம் அவ காலை பார்த்து நடந்த பொண்ணு காட்டுதம்மா பாவம் பட்டு வண்ண சிட்டு படகு துறையை விட்டு பார்ப்பதுக்கு யாரையடி அண்ணனடி போட்டு பார்ப்பதுக்கு யாரையடி அண்ணனடி போட்டு அவள் அண்ணனடை போட்டு அவள் அண்ணனடை போட்டு. நன்றி. இந்த பச்சை தொட்டு பேசுகிறேன். ஹலோ. அதுக்கு அடுத்தபடியாக கோடியடி மிருதக சக்கரவர்த்தி முன்னேறி வேங்கின பல பட்டங்களை பெற்று வரக்கூடிய உங்களை நட்சத்திரம் நமது மதுரை அருகாமல் இருக்கக்கூடிய தோப்பூரை சேர்ந்த அருமை மாப்பிள்ளை BS மருது அவர்களை வருகிற மடையிலே மிருதங்க டோலாக்கன் தபேலா.
அதுக்கு அடுத்தபடியாக பலவாத்தியமான புகழ் அருமை மாப்பிள்ளை மதுரையை சேர்ந்த SP லட்சுமணன் அவர்கள் இவர்கள் மேடையில் ஆல்ரவுண்டர்ஸ் காட்டுவார்கள். வாத்தியார் இதெல்லாம் கேட்கும். நன்றி 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 வாத்தியார, இதெல்லாம் கேட்க மாட்டீங்க வாத்தியார. என்னையா உயிரை கொடுத்து வாசிக்கிறீங்க, தாளக்கார ஒத்த கொத்த சைன் செப்புன்னு போட்டுக்கிறீங்க. அப்படி இல்ல, அவர் வந்து அப்படி கட் பண்ணி அடிப்பாரு. கட் பண்ணி இருக்கட்டும். அதுக்கடுத்தபடியாக இங்கே வண்ணமயமாக சீன்ஸ் அமைத்து, சீன்ஸ் அமைச்சு நீ கிடையாது, சீன்ஸ் அமைச்சது கூட எங்க வாத்தியார் தான். சீன் கட்டினது நானும் மருது லட்சுமணே. ஆமா, வெறும் தாளம் தாளம் எங்களுக்கெல்லாம். ஆமா, தாய்க்கு தகப்பன கூடிய தாளத்து செய்ய இருக்கும் மதுரையை சேர்ந்த அருமை பங்காளி நமது. என்னடா என்ன மாதிரி தகப்பேன் ஒன்னே மாதிரி அப்பன் இருந்தா அன்னைக்கு நான் அம்மிகளுக்கு கூட கொண்டிருப்பேன் நம்ம அப்பனா இருந்தா. ஆமா, ஏ போஸ் அவர்கள் இவருக்கு மணியிலே சீன் அண்ட் தாளம் என்ன நல்லா சொல்லியா கரெக்டா பேர. ஆமா, மதுரையை சேர்ந்த ஏ போஸ் அவர்கள் இவருக்கு மேலே தாளத்தை போட்டு தொலைவார். ஆமாம், சோப்பு. நாங்க எவ்வளவு ராஜ்தம் வாசிங்க, நான் எவ்வளவு மரியாதையா பேர் சொல்லி எங்க இந்த தாளத்துக்குனே ஒரு பாடலே நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த பாட்டுல எப்படி தாள சவுண்ட் வருமோ அதே மாதிரி கை தட்டுங்க, தாளக்காரன் கை தட்டுங்க. தோச்சக்கடை ஓரத்திலே தோசை ஒன்னாங்க, தோசை ரெண்டாங்க, தோசை மூணாங்க, அங்க சொன்னே அதவாரி விட்டாங்க, வரவே அழைச்சாங்க, வரவே கொண்டாடி தானே தனி தனி தானே தத்தாடி தானே தானே. நீ வாசி பாடியா புடிங்க வாத்தியாரே. ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா. அந்த பாட்டு மட்டும் ரசிச்சு போடுறாப்புல ஒரு கண்ணம். ரொம்ப பிடிக்கும் பங்காளிக்கு அந்த பாட்டு. ஆமா, என்ன சொல்றாதான் கேக்குறேன். சரி, உங்க புருஷ முட்டாடி சண்டை விட்டு கதையை நடத்துங்க. இருப்பா நீ வேற ஏற்கனவே பரவாயில்ல. அதுக்கடுத்தபடியாக நாங்கள் மெதுவாக பேசினாலும் உங்கள் காதுகளுக்கு தெல்ல தெல்ல எடுத்துட்டு மைக் செட், குயிக் செட், அருமையான மைக் செட்டு. ஆமா ஆமா, அண்ணன் பேரு பாலு ஆடியோஸ், திருமயம், மேலூர். சும்மா போடுனே வேணாமா? வேணாம். ஆமா, விளம்பரம் தேவையில்லையா? பூக்கடைக்கு விளம்பரம் தேவையா? அது மாதிரி எங்க அண்ணனுக்கு விளம்பரம் தேவையே கிடையாது. எதுக்கு விளம்பரம்? அவர் பேரை சொல்லியா? பாலுனா முருக கடவுளோட பேரு. சொல்லு, நான் பாடுறேன். இந்த பாருங்க, ஒளியான ஒளி அமைப்பு பாலு ஆடியோஸ், திருமயம், மேலூர். இந்த குரலில் இனிப்பதெல்லாம் கந்தன் குரலே, இந்த குரலில் இனிப்பதெல்லாம் கந்தன் குரலே, இன்பம் தந்து
அதுக்கும் பாட்டு வச்சிருக்கீங்க. இருக்கணும் பரவாயில்ல. அதுக்கு அடுத்தபடியாக சுவாமி பூச்சோடனை உபயம் திரு மு வெள்ளச்சாமி கொள்ளக்காட்டுப்பட்டி, சாப்பாடு உபயம் திரு ராம பங்கஜம் குடும்பத்தார்கள் முள்ளிப்பட்டி. நாங்கள் உண்மையிலேயே அருமையான சாப்பாடு வாத்தியாரே. எப்படி சாப்பாடு உண்மையிலே நம்ம வீட்டில் நம்ம அம்மா சகோதரி எப்படி பரிமாறுவாங்களோ உண்மையிலே நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு இப்படி அருமையான சாப்பாடு சாப்பிடுவோம். பெருமைக்காக சொல்லுங்க, அருமையான சாப்பாடு. ஆனால் சாப்பாடு எவ்வளோ செலவு பண்ணி வந்தால் சமைச்சிடலாம், அதை பரிமாறுறாங்க பாருங்க. அடேப்பா ஒரு அக்கா வந்து கேட்டுச்சு, யாரு பப்புன்னு கேட்டுச்சு வாத்தியாரே. இன்னைக்கு தான் எங்க அக்கா சாப்பிட்டாம வீட்டில் சாப்பிடாம இருந்துச்சியா. ஒரு அக்கா கேட்டுச்சு, சமையல் வச்ச சாப்பாடு வச்ச அக்கா, யாரு பப்புன்னு கேட்டுச்சு. நான் தேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நம்ம லைன் பக்கம் வரல, சோச்சு வச்சு அங்கிட்டு போயிடுச்சு. தம்பி சாப்பாடுலாம் நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல தம்பி. என்ன வாத்தியாரே? நல்லா எல்லா சாப்பாடும் நல்லா தான் இருந்துச்சு. ஆமா, என்ன ரசம் தான் தண்ணியா வச்சுட்டாங்க. ரசம் தண்ணியா இருக்க அப்புறம் எப்படி இருக்கு? பெரிய உலக அதிசயம். முடிஞ்சிச்சா இருக்கட்டும். அதுக்கு அடுத்தபடியாக பொதுமக்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். இப்படிக்கு முள்ளுவையல் ஊத்திவையல் கிராமத்தார்கள் மற்றும் பொதுமக்களும் தெரிவித்துக் கொண்டு நாடக அமைப்பாளர் என்ற வரிசையில் முன்னிருக்கக்கூடிய எங்களெல்லாம் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தவர் அருமையனார் ஆர் சரவணன் வாரியப்பட்டி என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த நாடகம் மட்டுமல்ல வேறு எந்த நாடகமாக இருந்தாலும் சரி குறைந்த செலவில் சிறந்த நிலையில் கொண்டு நடத்தி தருவார் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதுக்கு அடுத்தபடியாக வாத்தியாரே எல்லா பேரும் பேர் சொல்லியாச்சு. சரிப்பா, ஏன் பேர் சொல்லி வேலை தம்பி. இப்பதான் பயலுங்க கல்ல எடுத்துட்டு எரிய போறாங்க. எதுக்கு? ஓம் பேரெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு தேவை டான்ஸ் பேரு. இந்த பிள்ளையா வாத்தியாரே? அந்த பிள்ளைதான் பாத்துறேன். ஆமா இப்பதான் பாக்குறேன். ஏன்டா இப்படி உனக்கு வெட்டி ஆசை? இந்த நேரில் கொடுக்க எப்படி நீ போக்சோல உள்ள ஓடுறது? அல்ல, அதுக்கு லைன்ல இருக்காங்க, அது நம்ம ஒன்றும் அவசியமே இல்லை. இருக்கணும் பரவாயில்ல. அதுக்கு அடுத்தபடியாக ஆமா ஆடல் அரசி அபிநய சுந்தரி கவர்ச்சி கண்ணி காண்பல் மன்ற கவியல் இளஞ்சிட்டு. இப்ப ஏன் நீ ஏத்துற உற்சாகம்யா? அண்ணாதே இருந்தாலும் அந்த பிள்ளை நான் தான் எல்லாம் பண்ண போறேன். சரி தம்பி, 1000 பேர் வீடு கட்டலாம், 1000 பேர் வீட்டுக்கு வெள்ளை அடிக்கலாம், ஆனா குடியேற போறது என்னமோ இவங்கள எவனாவது ஒரு நல்லா இருங்க. ஆடல் அரசி அபிநய சுந்தரி கவர்ச்சி கண்ணி காண்பல் மருந்த கவியல் இளஞ்சிட்டு புத்தமுது மல்லிகை மொட்டு பூத்துக்களும் புது ரோஜா நாட்டிய தாரகை மதுரையைச் சேர்ந்த சிந்துஜா அவர்கள் இவருக்கு மடியிலே டான்ஸ் அண்ட் காமிக். பொன்னை காட்ட வேண்டும் என்றால் உன்னை காட்டலாம், உன்னை காட்ட வேண்டும் என்றால் ஒளியை காட்டலாம், உன்னை காட்ட வேண்டும் என்றால் உன்னை காட்டலாம், உன்னை காட்ட வேண்டும் என்றால் ஒளியை காட்டலாம். கண்ணில் இருந்த இதயம் வரை காதல் போராட்டம், கண்ணில் இருந்த இதயம் வரை காதல் போராட்டம், கரையில் இன்று உன்னை இங்கு இன்னும் தேரோட்டம். நெருங்கி நெருங்கி லலலா லாலா லலலா லாலா லாலா லாலா. எப்படி வாத்தியாருக்கு காலையில தீபாவளி பொங்கல் உண்டு? எதுக்குடா டே? சரி வாத்தியாரே, இது அந்த காலத்து பாட்டு, பெரியவங்களுக்கு பிடிச்ச பாட்டு. 90 கிட்ஸ்க்கு பிடிச்ச பாட்டு மாதிரி 90 கிட்ஸ்ல இளையராஜா மேல இளையராஜா அந்த பிள்ளை வர்ணிச்சு. அப்ப அந்த பிள்ளை பாட்டு ரொமான்டிக்கா. மதுரையைச் சேர்ந்த சிந்துஜா அவர்கள் இவருக்கு மடியிலே டான்ஸ் அண்ட் காமிக். பள்ளிக்கூடம் போகலாமா, அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா, அடி சொல்லி சொல்லி கேட்கலாமா, மனச சொக்க வச்சு பார்க்கலாமா, அடி எல்லோருக்கும் நல்ல பாடம், அட மைனாவே 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 வா. எப்படியா அதாரே? நாளைக்கு இப்போ தீபாவளி பொங்கல் மட்டும் இல்ல, ரம்ஜானும் சேர்த்து இருக்கு. எம்புட்டு பிரச்சனை சமாளிச்சு பாத்தியாரே? இது வந்து 90 கிட்ஸ். சரி, இப்போ இந்த சுள்ளாங்களுக்கு இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இவங்களுக்கு ஆமா இந்த போடுறேன். அந்த பிள்ளை பேரை சொல்லு சட்டக்குனே. சிந்துஜா அவர்கள் இவங்க டான்ஸ். பட்டாம்பூச்சிடி பட்டாம்பூச்சிடி அடி கொட்டாம்பூச்சிடி நீ கொட்டாம்பூச்சிடி படபடடி துடிக்க நின்ற பவள கண்ணாடி அக்குவமா வந்து நில்லி மாமே முன்னாடி அழகே அழகே உன்னை மனைவியாக்கணும், கடவுள கைய பிடிக்கணும், கடத்துல உமா கொடுக்கணே. ஏ மன்னாரு நான் மன்னாரு மகிமை இல்ல மன்னாரு அந்த கரபுரத்தில் நட்டு குடிக்க சொன்னாரு. படத்துக்காக ஆசைப்பட்டு இவன் கூட போனியே, தங்கமான என்ன விட்டு இவன் கூட போனியே, நான் வீட்டுல இல்லாத நேரம் பார்த்து அவனோட போனியே. சீச்சி 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 சீரனோட சீச்சி 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 சீரனோட சீர சீரனே. வாத்தியாரு உண்மையிலே வாத்தியார்
வாத்தியார் நம்மட்ட வெரைட்டிஸா இருக்குமே பாட்டு. இம்புட்டுக்கான பொம்பளை பிள்ளைக்கு இந்த பாட்டு பாடினா எனக்கெல்லாம் எப்படி பாடுங்க. உனக்கு என்னடா தம்பி, நீ என் கூட பிறந்தவன்டா, அப்படி சொல்லுங்க, என் உடன் பிறப்புடா. ஆமா சொல்லி அவன் பேர. ஆமா, உங்கள் முன்னால் பேசிக்கொண்டும் நடித்துக்கொண்டு மகிழ்ச்சி கடலில் அழைத்துக் கொண்டிருப்பவன், உங்களால் வளரப்பட்டவன், உங்கள் வீட்டு பிள்ளை, நம்ம மதுரைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய புல்வாய் கரையை சேர்ந்த அவர் பொன்னுவேலைக்கு நான் பப்பன் போல வேலைகளை தோன்றி நடிப்பேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு தம்பி, எல்லா மேடையுமே நான் மட்டும் தான் பாடுவேன். இன்னைக்கு நான் பாடுவேன். அந்த பாட்டோட கடைசி வார்த்தையை என் மாப்பிள்ள, தம்பி, எங்க அண்ணன் எல்லாம் சேர்ந்து சொல்லுவாங்க. என்ன இவங்களுமா? ஆமாயா, அந்த பாட்டு பயலுக்கெல்லாம் பிடிச்ச பாட்டு. என்ன சொல்றீங்க? ஆமா வாத்தியார், இவங்க வாசிக்க தானே செய்வாங்க, பாடுவாங்க. அப்படி பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கேன்ல உனக்காக. பாருங்க. ஆனா ஒரு சின்ன திருத்தம், ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி வா. பின்னாடியா? பின்னாடி வா. அப்படியே நில்லு. இந்த இப்படி கையவையே, கண்ணை மூடு, நாக்க நீட்டு, நீட்டா முண்டை நீட்டா. தம்பி தாயா நீட்டியா, இந்த பாட்டுக்கு அப்படித்தான். என்ன கண்ணை மூடியா, நீட்டியா, நல்லா நீட்டா. அப்படியே வளைய விரிச்சு கிடக்கு மாட்டுறது மாட்டு, வளைய விரிச்சு கிடக்கு மாட்டுறது மாட்டு, எதுவும் கிடைக்கலைனா நீ போய் நொப்பதா நக்கடா எடுவட்டவரே. ஏன் மாப்பிள்ள இந்த பாட்டு பிடிக்கல? போயா, என்ன பாட்டு பாடுற? என்ன வாயா வாயான்னு பேசுற? தம்பி மன்னிச்சுக்க தம்பி, இனிமே உனக்கு நான் பாட மாட்டேன். எனக்கு நீ மனசு சங்கடப்பட, நான் கரெக்டா ஒரு பாட்டை பாடிட்டு முடிச்சுக்கிறேன். அதே மாதிரி சொல்லிருங்கப்பா வாழ்த்தி. ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு மாமனா இருக்கு ரத்த கொதிப்பு சகல நான் உச்ச பருப்பு இப்படி வருவதா குடிச்சு மைக்க பொடி பப்புட செருப்பாலடி. என்ன அடிக்கிறிய? உங்களோட வந்து நான் தான் என்ன அடிச்சுக்கிறேன். ஏத்தா பழைய செருப்புன்னு தான் தூக்கி போடுத்தா. நீ மூடுப்பாமதா அன்னைக்கு கூட புது செருப்பு வேண்டது. ஏப்பா நீ நீ பேசுற ரூபா உள்ள இருந்து ரசிச்சுக்கிட்டே கியூபா போஸ். ஆமாப்பா, சித்தப்பா கோவப்பட போறாரு. சரின்னு பரவாயில்ல. ஏன்னா மனுஷனா பிறந்துட்டோம், இனிமே இறக்கத்தான் போகிறோமே தவிர யாரும் பிறக்க போகிறது கிடையாது. அதனால இருக்க போகிறது கொஞ்ச நாள். இன்னைக்கு கொஞ்ச நாள் இருக்க போகிற அந்த கொஞ்ச நாளுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு 4 பேருக்கு உதவி செஞ்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போது உதவி பண்ணலாம், ஒரு மனிதன் இறந்ததுக்கப்புறம் உதவி பண்ணுறாரு யாருன்னா, நமது உண்மையிலே ஏழைகளை தெய்வமாக விளங்கக்கூடிய அருமை அண்ணார் புரட்சி கலைஞர் எம்ஜிஎம் விஜயகாந்த் அவர் மட்டும்தான். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு மேதை. ஏன்னா இருக்கும்போது உயிரோடு இருக்கும்போது சோறு போட்டார், நீ இறந்ததுக்கப்புறம் நீ எல்லாரும் சோறு போட்டுக்கிறீங்க. அப்பேற்பட்ட மேதை. நடிகருக்கெல்லாம் ஒரு ஆள் வலித்த ஒரு வள்ளல் அவர். என்னன்னா, இப்போ புராணங்கள் நாரதர் எல்லாரும் வந்து பேசுவாங்க. மகாபாரதத்தில் அர்ஜுனே கர்ணன்னு இப்படி கதைகள் மூலியமா தான் நம்ம இவங்க இப்படி இருந்துப்பாங்கன்னு தெரியும். ஆனா வாழும் போதே கர்ணனாகவே வாழ்ந்து நமது தென் மாவட்டத்தில் பிறந்து சென்னையில் வந்து இவ்வளவு ஒரு பேரும் புகழும் வாழ்ந்து ஒரு தனி மனிதனுக்கு இவ்வளவு ஒரு கூட்டம் வந்ததுன்னா அது அவரோட மனசுக்கு இந்த நம்ம ஏரியான்னு சொல்லும் போது நமக்கு தானே பெருமை. ரொம்ப பெருமையான. அவர்லாம் செத்துட்டாரு. போசன்னே உயிரோடதே இருக்கு. என்ன சொல்றேன், என்ன பரவாயில்ல. அதனால ஓடிடு. நடிப்பு ஒரு ரசிமும் இருக்கு, நட்பு இருக்கணும், நல்ல தமிழ் சொல்லாலே அன்பை வளர்க்கணும். நட்பு இருக்கணும், நல்ல தமிழ் சொல்லாலே அன்பை வளர்க்கணும். நடிப்பு ஒரு ரசிமும் இருக்கு, நட்பு இருக்கணும், நல்ல தமிழ் சொல்லாலே